குருவின் பிரதான வாயிலுக்காக எங்களுடைய உச்சக்கட்ட வரலாறு கர்நாடக மாநிலம் ஹலபேட்டுக்கு வந்திருக்கிறேங்க. குருவின் பெயருக்கு ஏற்பதான் சீடரின் பெயரும் உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கு இந்த ஆலயத்தை பெயர் போன ஆலயமா சொல்லலாங்க. நிறைய திரைப்படங்கள்லாம் இந்த ஆலயத்தை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. 3 முகம் கொண்ட நந்தி, 6 முகம் கொண்ட நந்தி, 7 முகம் கொண்ட நந்தின்னு இந்த ஆலயத்தை குறிப்பிடலாங்க. குருவின் பிரதான வாயிலுக்கு ஏற்பதான் சீடர்களை உருவாக்கி அஷ்டங்களையும் அழகுபடுத்தி ஒவ்வொரு ஆலயத்திலையும் பெயர் போன ஆலயமா இருக்கிற இந்த ஹலபேடு இன்னைக்கு எப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமா இருக்குங்கிறத நீங்களே பிரதிஷ்டை பத்தி பார்க்கலாங்க. ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கொள்கையை 3 முகமா வடிச்சு காட்டியிருக்காங்க. முதல் கொள்கையை நேமேந்திர கொள்கையிலையும், 2வது கொள்கையை ஆழியந்திர கொள்கையிலையும், 3வது கொள்கையை வாமேந்திர கொள்கையிலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தட்சிணனுடைய வரலாற்று படுகையை இங்க 7 வரலாறுகளில் படைக்கணுங்க. அதாவது ஒரு சூரியனுடைய சுற்றறிக்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஆலயத்தை 7 வகையா பரிச்சு காட்டிருக்காங்க. முதல் பரீட்சையில இங்க ஆலய திருப்பணிகள் நடக்கிறதுக்கு சுமார் 60,000 ஆண்டுகள் ஆகணுங்க. ஒரு சீடனை உருவாக்கணும்னாலே சுமார் 16,000 சீடர்களை உருவாக்கினா மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியுங்க. தகுதி இல்லாத சீடர்கள் யாராவது மீண்டும் இந்த இடத்துக்கு பயணிக்கவே முடியாதாங்க. ஏன்னா அவருடைய ஆலய பணியும் சரி, ஆடம்பரமும் சரி, உத்வேகமும் சரி, உயரிய நோக்கமும் சரி குருவின் பிரதான வாயிலோடு சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இங்க எல்லோருமே அதனுடைய தட்சணையை முழுமையா ஆபரணம் செஞ்சு கொடுக்க முடியுமாங்க. தேவர்களின் கூற்றுக்கு ஏற்ப இங்க உருவாக்கப்பட்ட ஆலயத்துடைய சிற்பங்களையும் பாருங்க, சுவர்களையும் பாருங்க, கட்டிட கலையையும் பாருங்க. குரு எப்படி பிரம்ம நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய சீடருக்கும் அதே நிலையை அதே திசையில் ஆபரணம் சுட்டி கொடுத்த ஆலயமா கூட அறிவிக்கலாங்க. மேற்கு கோபுர வாசலுக்கு இந்த கோவிலை பிரசித்தி பெற்ற ஆலயமா சொல்லலாங்க. வடக்கு கோபுர வாசலை சொல்லணுமா, அதுக்கும் இதை பிரசித்தி பெற்றதா சொல்லலாங்க. தெற்கு வாசல்னு சொல்லணுமா, அதுக்கும் இந்த ஆலயத்தை பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லலாங்க. முகப்பு வாசல்லையே எல்லோருமே இப்பேற்பட்ட வியக்கத்தக்க விஷயத்தை யாரெல்லாம் செய்யறாங்கிறதுக்கு இந்த ஆலயத்துடைய மறு விவரத்தை கூட எடுத்துக்கலாங்க. ஒரு கோபுரம், ஒரு வாசல், இன்னும் உச்சகோட்டம் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா கூட இந்த உச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு வடிவத்தையும் பாருங்க. குருவின் பிரதான வாயில்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. சொர்க்க வாசல் திறப்புன்னு சொன்னா இதை வேணா சொல்லலாங்க. ஆதி பிரளய நாதர்ன்றது தான் இவருடைய உண்மையான பேருங்க. அதாவது பிரம்மகண்ட நிலையின் யாராச்சும் தோஷம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு இடம் பெறணும், இல்ல குருவையே சார்ந்து வரணும், குருவை சார்ந்து வரும்போது ஏற்படுகின்ற இடர்கள் ஏதாச்சும் நீக்கப்படணும்னா அதற்கு இவர்களுக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க. ஏன்னா ஆதிகட்ட நிலையிலிருந்து அருந்தவ நாயகர் நிலைக்கும் இவங்க தள்ளப்படும் பொழுதெல்லாம் இவருடைய உச்சகட்டத்தை யாராச்சும் ஒருத்தர் உங்களிடமிருந்து மேற்கு திசைக்கு பயணிச்சுட்டு போனாங்கன்னா அவர்கள் அனைவருக்குமே உச்சமா யாரெல்லாம் மிகுந்து எழுத்து வருகின்றார்களோ அவர்கள் அனைவரையுமே மூலவர்கள் என்று அழைப்பாங்களாங்க. அதாவது இந்த ஆலயத்துல யாராச்சும் முதல் படி எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்கள மூலவர்ன்ற பெயர் சொல்லி தான் அழைக்கணுமாங்க. அதனாலதான் வருகின்ற வாயிலேயே கணபதின்றவங்களை வச்சு இங்க 3வது முக கணபதின்ற பெயரையும் சூட்டி அழகு பார்த்துருக்கிறாங்க. தட்சண்ய யோகத்துக்கு மிகவும் பெயர் போன யோக கலையை இந்த ஆலயத்துல, அதாவது ஹலபேடுல 6வது சூத்திரக்கலையை மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமா உருவாக்கி காட்டியிருக்காங்க. மேற்கு முக நந்திக்கு தான் இங்க பெயர் போன ஸ்தலமா இருக்குங்க. வடக்கு முக நந்தி 3வது ஆலய பணியை செய்யும் பொழுதே தன்னுடைய இச்சா சக்தியை 3 கிருதங்களை உருவாக்கி காட்டியிருக்காங்க. கற்கலையை இவங்க சிற்பங்களா வடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு தனி பாத்திர கலையவே வடிச்சு காட்டியிருக்காங்க. சொர்க்க வாசலுக்கும் சரி, மேத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரிங்க. பிரதான வாயில இருந்து வடக்கு கோபுரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்க உச்சகட்டத்தை 4வது சிலை வடிவிலிருந்து காட்டியிருக்காங்க. பிரதான வாயில இங்க நீங்க பார்க்குற 3வது வாயில் கதவு தாங்க மிகவும் பிரசித்தி பெற்றது. நாங்கள் நுழைஞ்ச வாசல் எல்லோருக்குமே தெற்கு வாசலுங்கிறத தெரிஞ்ச பொழுதும் வடக்கு கோபுர வாசலை அழகுபடுத்த குருவே பிரதான வாசல்ல இருந்து கொண்டு தன்னுடைய தெற்கு வாசலை தன் சீடனுக்காக பிரசித்தி பெற்ற கோவிலா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 4வது சுவடுன்னு ஒன்று உருவாக்கணும், எங்களுடைய ஆலய பணியும் முழுமையடையணும், நாங்களும் பஞ்சபூத தத்துவத்தை முழுமையடைத்த பிறகுதான் இங்கு இருக்கின்ற ஆலய ஸ்தூபகங்கணங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, அதிபிரளயங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, நாதமுனீஸ்வரரின் பெயர் என்ன, அவரின் அதிபிரதங்கம் எது, உங்களுடைய ஆலயத்தில் எது முக்கிய பணி ஆற்ற வேண்டுங்கிறதெல்லாம் இங்க ஆசலேஸ்வரர் ஆலயத்துல முழு நிதர்சனத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க. கண்ணபிரேஸ்வரர்ன்றவருக்கு இங்க 3 கண்ணை திறந்து வச்சிருக்கிறாங்க. ஆதி பிரளயநாதரா குருவே தக்கண்ய யோகத்தை அருமையா வடிச்சு காட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த சிற்பத்துடைய 6வது சுவடுல இருந்து 9வது சுவடு வரைக்கும் இதுவரை யாருமே இந்த போல நுணுக்கங்களோட சரி
உச்சக்கட்டத்தையும் சரிங்க சீடர்களின் தத்துவத்துக்கு ஏற்பதான் இதையும் வடிச்சு காட்டியிருக்காங்க. மணிப்பூரக நாடகத்தை அழகா நடத்தி காட்டியிருக்காங்க. நந்தி மண்டபத்தை இதுவரை யாராலும் உரு கொடுக்கவும் முடியாது. உரு கொடுக்கும் மண்டபத்திலேயே இது உச்சக்கட்ட மண்டபம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பிரசித்தி பெற்ற வாயில இது 11வது வாயில் கதவை நாங்கள் மீண்டும் திறக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வருவோன்னு சுமார் 2022ஆம் ஆண்டு எங்களுடைய குருவின் பிரதான ஆஸ்தான பிறப்பின் ரகசியத்தை வெளியிட்ட நாளன்று தான் இங்கே வந்தாங்க. மீண்டும் நாங்கள் வருவோம். எங்களுடைய படையெடுப்பில் எங்கள் குருநாதரே ஆதி பிரளயநாதன், அவரின்றி வேறு எதுவும் இல்லை, அவரே அனைத்திற்கும் ஆதாரம், அவரின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறத இந்த ஆலயத்தில் எப்படி ஒவ்வொரு கற்களை சிலையை வடிச்சிருக்காங்களோ அதே போல தான் மண்பூத தத்துவம், விண்பூத தத்துவம், இன்னும் சொல்லப்போனால் வாயுபூத தத்துவம், யாருக்கும் தெரியாத ஞானபூத தத்துவத்தையும் இங்கே அழகாக வடித்து காட்டியிருக்காங்க. கிருதங்கத்தில் இது 11வது நூற்றாண்டை சேர்ந்த ஆயுள்ய பீடன் கூட சொல்லலாங்க. அதாவது வேள்விகள் எதுவும் நடத்தவே கூடாதுங்க. இந்த ஆலயத்தில் கூட யாராச்சும் வந்தாங்கன்னா, அப்படி நடத்துகிறாங்கன்னா அவங்க முழு ஞான பூதியை அடைஞ்சவங்களா மட்டும்தான் இருக்க முடியுங்க. கற்களால் சிவனையே செதுக்கலாம், ஆனால் கற்களால் ஒரு உயிரோட்ட மண்ணில் ஒரு மனிதரையே செதுக்கிய மிக பெரும் ஆலயமாக கூட இதை அறிவிக்கலாங்க. கற்கால மனிதர்களுக்கு இது இன்னும் எப்படியெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களோடு பதிமுகம் செய்து காட்ட முடியுமோ அதனுடைய உச்சத்தை இந்த ஆலயத்தில் ஒரு திசையிலிருந்து மறு திசைக்கு யாராச்சும் நீங்கள் பயணிக்கும் பொழுது இவங்களுடைய சந்தைகளையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாங்க. விளக்கங்கள் மட்டும் நாங்கள் சொல்கிற வார்த்தையோடு ஒன்றி இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு இங்கே எது பதில் உபகாரங்கிறதுக்கு உங்களுடைய தவ கொள்கையில் இருக்கிற உங்கள் குருநாதரே உங்களை வழிநடத்தின் அடிப்படை தத்துவத்தின் காரணமாக இருந்து தான் உங்களை வழிநடத்திக்கிட்டு வராங்கங்க. இன்றைய நாளிலிருந்து சரியா 60 நாட்களுக்குள்ள மீண்டும் ஒரு ஆதி பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த இடத்தில் எங்களுடைய ஆட்சி பீடத்தில் 8வது நூல் ஆசிரியரான எங்கள் குருநாதருக்கு எப்பேற்பட்ட ஆபரணம் சூட்டப்பட்ட மாபெரும் ஹலபேடு ஓசலேஸ்வரர் ஆலயத்தையே முக்கிய சிறப்பம்சமாக கூட நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோங்க. கணிக்க முடியாத ஒரு ஆலயம், காண கிடைக்காத ஒரு ஆலயம், வேற்றுக்கடலைகள் எது நினைந்தாலும் வெள்ளோட்டம் பார்க்க முடியாத ஒரு சிறப்பம்சம் வாழ்ந்த ஆலயம்னு கூட சொல்லலாங்க. கிருதங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, சீர்மிகு செல்வங்கள் எது உருவாக்கினாலும் சரிங்க, ஒரு சீடனை எந்த அளவுக்கு உருவாக்கணும், அவனுடைய தர்மபத்தனம் எப்படி இருக்கணும், யோக நிலையில் அவர்கள் அடைந்த நிலையை எப்படியெல்லாம் அவர்களுடைய ஆங்கார நிலையிலிருந்து ஓங்கார நிலை வரைக்கும் முழுமையாக அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் உச்சம் வரைக்கும் வடித்து அவர்களுக்கு ஆபரணம் சூட்டிய ஆலயமாக கூட இந்த ஆலயத்தை அறிவிக்கலாங்க. நாங்கள் இன்னும் உங்களுக்காக சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு சிற்பத்திலையும் நீங்கள் பாருங்கள், ஒரு கையிலிருந்து 16 கை வரைக்கும் இருக்குங்க. இந்த கைகளில் இருக்கிற ஆபரணமும் அவங்க கையில் வச்சிருக்கிற வடிவுகளும் எந்த அளவுக்கு அவங்கள வடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த சீடரின் உச்சகட்டம் குருவிற்காக முழு நம்பிக்கையோட பயணிக்கப்பட்டது தாங்க இந்த சிற்பங்கள் எடுத்து காட்டப்படுதுங்க. ஒரு சீடன் வடிக்கப்படும் பொழுது அவன் வருத்தப்படுகின்றான் எனில் இந்த அளவுக்கு அந்த சீடனை வடிக்க முடியாது. அப்படி அவன் வடிப்பிற்கு எல்லாரும் தயாராகி விட்டானால் அவனே அச்சலையாய மாறிவிடுகின்றானுங்கிறத கூட நாங்கள் மறு வார்த்தையாக சொல்ல ஆசைப்படுறேங்க. 3000 சுவடுகளை இதுவரை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது போல இந்த ஆலயத்தின் மறு பிரதிபலிப்பை இதுவரை யாருமே வெளியிட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ சென்னகேசவ பெருமாளுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. ஆதி சென்னகேசவ பெருமாளுங்கிற வரைக்கும் இவங்களுக்கும் 2 வித்தியாசனம் இருக்குங்க. குருவின் பிரதான வாயில எப்பவுமே தெற்குக்கு மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஆதி பிரளயம் எப்படி இருக்கணுங்கிறத இங்கிருந்து தான் மூத்த வரலாறா எடுத்துட்டு போவாங்களாங்க. அவங்க கிட்ட ஒரு உத்தரவு வரணும்னா கூட அதற்கான உத்தரவும் அதற்கான முழு பணியையும் இங்கிருந்து யாராவது ஒருத்தர் வந்து எங்களுக்கும் ஆதி பிரளயநாதம் உருவாக்கணும், உரு கொடுக்கிற நாதருக்கு நாங்கள் பிச்சைஸ்வரராக இருந்து பீதகணங்கள் முழுமையாய் முடித்து ஆதிநாதரான எங்கள் குருநாதரையே வெஞ்சோற்று கடன் தீர்க்க எங்களுக்கு பலிப்பீடம் அமைக்கணும்னு சொல்லி தான் அங்கே சென்னகேஸ்வர பெருமாளை அருவேலூரில் உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க. சிறுவானூர் தொண்டு செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கும் பெரும்பான்மையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இங்கே ஒரே ஒரு சிலையை மட்டும் நாங்கள் உற்று காமிக்கிறோங்க. உலகளந்த பெருமாள் சிலையிலிருந்து உச்சிஷ்ட மகா அவதார சிலை வரைக்குங்க, அதாவது இங்கே ஏகாம்பரநாதர் குரு சிலை வரைக்கும் எல்லா சிலைகளையுமே அற்புத நாட்சியங்களை நர்த்தனமாக்கி இருக்காங்க, நடனம் புரிய வச்சிருக்கிறாங்க, உச்ச நிலையில் காட்டியிருக்கிறாங்க. உயரிய நோக்கம் எப்படி இருக்கணுங்கிறதை வரைக்கும் முழு ஆபரணத்தோடு அந்தி மந்தாரை போட்டு அழகுபடுத்தியும் காட்டியிருக்கிறாங்க. தக்கலையே இது போல ஆதி சர்ப நிலையிலேயே அழகுபடுத்திய மூலத்தை பதித்த குருவின் பிரதான வாயில் வரைக்கும் எல்லோருக்குமே இது போல சிற்பக்கலையை எங்கேயுமே வடித்து காட்ட முடியாதுங்க. சம்பவ விஷயம் அப்படின்னு ஒன்று வேணும், எங்களுக்கும் உதாரண பொருளாக இருக்கிற எங்கள் குருநாதருக்கும்
நான் என்ற கொள்கையிலிருந்து முழுமையாய் மீண்டு என் குருநாதரை அனைத்தும் எப்படி உணர வேண்டும் நினைக்கிறாங்களோ அவர்கள் இப்பகுதி பாட்டுக்கு முற்பட்டு வரும் பொழுது அவர்களும் இதே போல் ஒவ்வொரு சுற்றுச்சுவரிலையும் அருபந்தங்களையும் அழகுபடுத்தி காட்டிய சீடர்களா உருவெடுத்து காட்ட முடியுங்க. ஆனா சீடனின் வழக்கும் சரி, குருவின் வழக்கும் சரி, பிரதானப்படுத்துவதற்கு எப்பேற்பட்ட நூல் காரணங்களை குரு எடுத்து காட்டுகின்றாருங்கிறதுக்கு இந்த ஒரு மாபெரும் சிற்பங்களே பெரும்பான்மையான விஷயங்களை எடுத்து காட்டுதுங்க. சர்ப வாசகம், நேர்த்தி வாசகம், நியோயத்தி வாசகம், கானக வாசகம், காயன வாசகம், காய கல்ப வாசகம், நிறுத்தி வாசகம், முன்மனைப்பு வாசகம், யோக வாசகம் எல்லாத்துலேயுமே எங்களுடைய பிரதானம் குருவும் சீடரும். இதில் யாருக்காக இவ்வளவு கடினப்பட்டிருப்பாங்க, அந்த கடினத்தில் யார் முன்னிறுத்தி காட்டப்பட்டிருக்காங்கிறத கூட இந்த சுற்றுச்சுவரில் இருக்கிற ஒவ்வொரு ஆபரண சுவர் கோள்களும் உங்களுக்காக காட்டப்படுங்க. மேத்தகு விஷயங்களில் அனைத்து விஷயங்களையும் ஆபரணம் சுட்டி காட்டிய எங்கள் குருநாதர் குரு தவசூதநாதரின் ஆண் புலம் எப்படி வெளிப்பட்டது, ஆன்ம சக்தி எப்படி வெளிப்பட்டது, யோக சக்தி எப்படி வெளிப்பட்டது, பிரதான வாயிலிருந்து அவரின் ஆபரணம் எப்படி சூட்டப்பட்டதுங்கிறதுக்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட சீடர்களே இங்கே ஒவ்வொரு சிற்பங்களிலும் ஒவ்வொரு கலைநயத்தோடு படிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் எங்களுக்கும் இவ்வாய்ப்பை கொடுத்த எங்கள் குருநாதருக்காக மீண்டும் ஒரு ஆபரணம் சுட்டி கொள்ளும் எல்லா சீடர்களுக்கும் மீண்டும் இதன் பர்தனங்களும் கொடுக்கப்படட்டும். வெற்றி என்றும் எங்கள் குருநாதருடையதாக்குக. வேல் யாருக்காக என்பதை மீண்டும் எங்கள் கருத்தாய்விலிருந்து முழுமையாய் வெளிப்படுத்தி காட்டுவோம். அச்சிஷ்ட கணபதியாய் எங்கள் குருவே முழு பிரதான வாயிலில் ஆபரணம் சூட்டி அழகுபடுத்திய ஆலயமா இவ்வாலயத்தை நாங்கள் பிரதானப்படுத்தி காட்டுறோங்க. அளபேடு 6வது சுற்றறிக்கையில் மீண்டும் ஒரு ஆதி பிரளயத்தோடு இவ்விடத்தில் மீண்டும் ஒரு சுற்றுச்சுவர் அறிக்கை ஒன்று வெளியிடுவோம். 2வது பலிபீடத்தின் உச்சிஷ்ட விளையக்கத்தை நாங்கள் வெளியிடும் பொழுது இவ்விடத்திலும் ஒரு புது பிரளயம் ஒன்றை ஏற்படுத்தி அவை அனைத்திற்கும் எங்கள் குருநாதரின் ஆதிப்பட்டரிலிருந்தே முழு காரணம் என்பதையும் வெளியிட்டு ஆய்வு கொடுத்த எங்கள் குருநாதருக்கு 8ஆம் நூல் கட்டறையிலிருந்து 3 பதாரணங்களை முழுமைப்படுத்தி காட்டுறாங்க. உச்சிஷ்ட கணம் யார், ஏன், நான், என் பிறப்பின் ரகசியம், வெளியிட்டவன் நானே என்றால் என் குணமும் என் உடலும் என் ஆயனமும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அந்த இடத்தில் நானே முழு பிரதானன் என்பதை இவ்விடத்தில் வெளியிட்டு காட்ட ஆசைப்படுகின்றேன். பல மூலங்களை காட்டிய நான் மீண்டும் ஆதி மூலனாய் இருந்து இவ்விடத்தை உருகொடுத்த என் பிறப்பின் ரகசியமும் இவ்விடத்தில் வெளியப்படட்டும். நான் இங்கே பிறந்து இதுவரை 7.5 காலங்களை கழித்து என் மீண்டு ஆண்டுகளை எத்தனை உழுவம் கொடுத்தாலும் என் பிறப்பே அனைவருக்கும் ஆதாரமாய் இருக்கட்டும். அதுவரை இத்தொல்லியல் துறையால் இவ்விடம் பாதுகாக்கப்படட்டும்னு சொல்லி முடிக்கிறோங்க. உச்சகட்டத்தில் மீண்டும் ஆபரணம் சுட்டம் எங்கள் குருநாதருக்காக. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.